மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் நர்சோனி அவர்களே, இந்நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் கவிதா சம்பத் அவர்களே, எழில் கரோலின் அவர்களே, ஆதிரை, மல்லிகை அரசி, செஞ்சோலை, யாழினி, நிலா மணிமாறன், இந்திரா, துரைமா வளர்மதி, சேலம் எழில் ஆகிய மாநில பொறுப்பாளர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய மகளிர் தேசிய சம்மேளனத்தின் மாநில செயலாளர் தோழர் சுசிலா அவர்களே, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில பொறுப்பாளர் தோழர் வனஜா தேவி அவர்களே, நம்மிடையே உரையாற்றி தமது கண்டனத்தை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிய பொதுவுடைமை கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் மகேந்திரன் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் மாறன் அவர்களே, தந்தை பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனைகளை எடுத்துச் சொல்லி விடைபெற்று சென்றிருக்கிற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மாணவிகு கலி பூங்குன்றன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிற பெண்ணுரிமைக்கான குரலை உரத்து முழங்கி இருக்கிற தமிழகத்தின் மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர், தியாக தழும்புகளை தாங்கிக் கொண்டு களத்திலே நின்று களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற தலைவர், இந்திய பொதுவுடைமை கட்சியின் தலைவர் தோழர் நல்லக்கண் அவர்களே, நமது கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப் அவர்களே, கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த முன்னணி செயல் வீரர்களே, தோழமை இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாள் இடைவெளியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அடுத்தடுத்து ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தால் இதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஏதுவாக நமக்கு சூழல் அமையவில்லை. ஆகவேதான் சற்று காலத்தாக்கினாலும் கூட உடனடியாக இதை செய்தாக வேண்டும் என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் 2 நாள் இடைவெளியில் இந்த முடிவை நாம் மேற்கொண்டோம். வழக்கம் போல என்னுடைய அழைப்பை ஏற்று எந்த செயல் திட்டமானாலும் அதனை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இந்த அறப்போராட்டத்தையும் ஒரு வெற்றிகரமான போராட்டமாக மாற்றி அமைத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த அறப்போராட்டம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பு சட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டும், பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பான ஒரு விசாரணையை தமிழகம் தழுவிய அளவில் நடத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. புதுதில்லியிலே ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி ஓடும் பேருந்திலே எவ்வாறு கசக்கி எறியப்பட்டிருக்கிறாள் என்பது ஊடகங்களின் வாயிலாக நாம் அறிந்த ஒரு கொடுமை. அன்றைக்கு நான் நாடாளுமன்றத்தில் தான் இருந்தேன். நம்முடைய தமிழக ஊடகங்கள் என்னிடத்தில் இது பற்றி கருத்து கேட்டபோது, மரண தண்டனை கூடாது என்ற கருத்துள்ள ஒருவன் என்றாலும் கூட அந்த நேரத்தில் நான் உணர்ச்சி ஏற்பட்டு சொன்னேன், இப்படிப்பட்ட மிருகங்களை விசாரிக்கவே கூடாது, அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும், அதுவும் அவர்களை சுட்டு தள்ள வேண்டும் என்றுதான் சொன்னேன். 6 பேர் ஓடும் பேருந்தில் இருந்திருக்கிறார்கள், அதில் ஒருவன் கூடவா மனிதன் இல்லை என்று நான் வேதனைப்பட்டேன். 6 பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை எப்படி அவர்களால் அந்த கொடுமைக்கு உள்ளாக்க முடிந்தது என்று எண்ணி பார்க்கவே முடியவில்லை. ஏதோ 2 பேர் அந்த மனநிலையில் இருந்தால் 4 பேர் தடுத்தார்கள் அல்லது தடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் கூட சரி, அல்லது 4 பேர் அந்த கொடூரம் கொண்டவர்களாக இருந்தார்கள், 2 பேர் தடுத்து பார்த்தார்கள், அப்படியும் அவர்களால் தடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் கூட ஒரு ஆறுதல் அடையலாம். ஒரு தடுப்பு நடவடிக்கை இங்கே நிகழ்ந்திருக்கிறது, 2 பேருக்காவது மனசாட்சி இருந்திருக்கிறது, 2 பேராவது மனிதனாய் மாறி இருந்திருக்கிறான் என்று நாம் தேற்றிக் கொள்ளலாம், நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வண்டி ஓட்டுகிறவனும் அந்த வண்டியில் பயணம் செய்தவர்களும் அத்தனை பேரும் இந்த கொடூரம் நிறைந்தவர்களாக, காட்டு மிராண்டிகளாக, விலங்குகளாக இருந்திருக்கிறார்கள், மிருகங்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற போது நம்மால் அதை எந்த வகையிலும் சமாதானம் சொல்ல முடியவில்லை, ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அதுவும் நள்ளிரவு வேலை அல்ல, 8 மணி 9 மணி என்பது இன்றைக்கு சாதாரணமான ஜன நடமாட்டம் உள்ள ஒரு நேரம் தான். ஆக அப்படிப்பட்ட நேரத்திலே தலைநகர் தில்லியிலே வீதிக்கு வீதி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு நிறைந்த நகரம். தலைநகரம் என்று சொன்னால் தலைநகரத்திற்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா என்று நாம் நினைக்கக்கூடும். தலைநகரம் என்கிற போது எந்நேரமும் காவல்துறை விழிப்போடு இருக்கிற ஒரு பகுதி, பல்வேறு பாதுகாப்புகள் வரையறுக்கப்பட்டு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு பகுதியாக இருக்கும். கிராமப்புறங்களிலே எங்கோ ஒரு தூரத்திலே காவல் நிலையம் இருக்கும். கிராமப்புறத்தில் நடப்பது காவல்துறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னால்தான் தெரியும். ஆனால் சென்னை போன்ற இடங்களிலே, தில்லி போன்ற பெருநகரங்களிலே காவல்துறை எந்நேரமும் நடமாடிக்கொண்டே இருக்கும். 10 அடிக்கு ஒரு இடத்திலே காவல்துறையினர் இருப்பார்கள், உளவுத்துறையினர் இருப்பார்கள், நக்சல் பிரிவை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், பல்வேறு உளவு பிரிவினர் இருக்கிறார்கள். இப்படி தலைநகரமாக இருக்கிற தில்லி மாநகரத்தில் வீதிக்கு வீதி, மூளைக்கு மூளை கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஓடும் பேருந்தில் ஒரு இளம் பெண் கல்லூரி மாணவி கொடூரமான முறையிலே சிதைக்கப்பட்டு அந்த பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இரும்பு தடியால் அடிவயிற்றிலே அடித்திருக்கிறார்கள். அந்த அடி எவ்வளவு கடுமையாக இருந்திருந்தால் வயிற்று குடல் பகுதி கிழிந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வளவு கடுமையான ஒரு தாக்குதல். அதன் பிறகு
யாரோ தகவல் சொல்ல காவல்துறை ஓடி தூக்கி வந்து அதை மருத்துவமனையிலே போட்டு இன்றைக்கு உயிரை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்த கொடூரம் என்பது தில்லி தலைநகரத்தில் நடந்த காரணத்தால் ஜன நடமாட்டம் இருந்து அதை தகவலாக சொன்ன காரணத்தால் எதிர்கட்சிகள் விழிப்பாக இருந்த காரணத்தால் உடனடியாக இது வெளிச்சத்திற்கு வந்தது, வீதிக்கு வந்தது, பெரும் போராட்ட களமாக அது மாறி இருக்கிறது. ஆனால் இப்படி வெளிச்சத்திற்கு வராத கொடுமைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிறது, ஒவ்வொரு வீதியிலும் நடக்கிறது, ஒவ்வொரு கிராமத்திலும் நடக்கிறது, நாடு முழுவதும் நடக்கிறது. ஏன் இந்த நிலை? இதற்கு யார் பொறுப்பு? இதை எப்படி தடுப்பது? இப்படி எண்ணற்ற கேள்விகள் நம் முன்னால் வந்து குவிகின்றன. இங்கே பேசி நம்முடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்களும் நம்முடைய கவிஞர் களி பூங்குன்றன் அவர்களும் பெண்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு, தற்காப்புக்கான பயிற்சி ஆகியவற்றை சொன்னார்கள். அந்த தற்காப்பு உணர்ச்சியை பயிற்சியை பெறுவதற்கு கூட பெண்களுக்கு கல்வி என்பது முக்கியமானது. அப்போதுதான் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும் என்பதையும் சொன்னார்கள். நீண்ட நெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு, சொத்துரிமை மறுக்கப்பட்டு, ஆண்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக அடக்கி ஒடுக்கப்பட்டு இவர்கள் நடத்தப்பட்டு வருகிற காரணத்தால் விழிப்புணர்வு இல்லை. பெண்ணே பெண்ணுக்கு எதிரி என்று இங்கே சொன்னார்கள். மாமியாராய் இருப்பவள் மருமகளுக்கு தொல்லை செய்கிறாள். ஏன் தாயே மகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாள். பருவத்திற்கு வந்தவுடனே பிள்ளை படிக்க போகக்கூடாது, இனிமே பிள்ளையை நான் பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன் என்று பள்ளிக்கு அனுப்புவதை தடுக்கிற முதல் நபராக தாய் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் தாய் மட்டுமே அல்ல, இந்த ஆணாதிக்க சமூகம். பெண்களின் மீது திணித்து வைத்திருக்கிற கருத்துக்கு 10 பேர் ஆண்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒரு பெண் இருக்கக்கூடாது. அந்த பெண்ணை பற்றிய பஞ்சாயத்து நடந்தால் கூட அந்த பெண் கருத்து சொல்லக்கூடாது. அந்த பெண்ணை பற்றிய பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த பெண்ணுக்கு கருத்து சொல்லுகிற உரிமை இல்லை. இந்த பெண்ணை இன்னாருக்கு திருமணம் செய்ய போகிறோம் என்று பெண்ணை பெற்ற தாயும் பெண்ணை பெற்ற தந்தையும் யாரோ ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பெண்ணிடம் கருத்து கேட்க மாட்டார்கள். இந்த ஆண் உனக்கு பிடித்திருக்கிறானா, இவனை நீ பார், இவனை உனக்கு பிடித்திருந்தால் திருமணம் செய்து வைக்கிறோம் என்று எந்த குடும்பத்திலே எந்த பெற்றோர் கேட்டிருக்கிறார்கள்? படிக்காதவனாக இருந்தாலும், நோஞ்சானாக இருந்தாலும், நல்ல பழக்க வழக்கம் இல்லாதவனாக இருந்தாலும், பெரும் குடிகாரனாக இருந்தாலும், பண்பற்ற ஒருவனாக இருந்தாலும், நம் சாதி நம் குடும்பம் என்கிற பெயரால் குழந்தைகளின் மீது, பெண் குழந்தைகளின் மீது பெற்றோரே இந்த கொடுமையை திணிக்கிற நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் தான் காரணம். பாலியல் வல்லுறவு என்பது மட்டுமே பெண்களுக்கு எதிரான கொடுமை அல்ல. கற்பழிப்பு என்று சொல்லப்படக்கூடியது ஒன்று மட்டுமே பெண்களுக்கு எதிரான கொடுமை அல்ல. பெண்களை படிக்க விடாமல் தடுப்பது பெண்களுக்கு எதிரான கொடுமை. பெண்களுக்கு குடும்பத்தில் எந்த பாத்தியமும் எந்த உரிமையும் இல்லை என்று மறுப்பது பெண்களுக்கு எதிரான கொடுமை. சொத்துக்களில் எந்த உரிமையும் கிடையாது, நீ இன்னொருவன் வீட்டுக்கு போகிறவள்தான், எனவே இது ஆண் பிள்ளைகளுக்குத்தான் இந்த சொத்தெல்லாம் என்று சொல்லுகிற இந்த இந்துத்துவ சமூகத்தின் கட்டமைப்பு பெண்களுக்கு எதிரான கொடுமையை செய்கிறது. ஆகவே இப்படி உரிமைகள் மறுக்கப்படுவது, உணர்வுகள் அவமதிக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது. கருத்து கேட்காமல் ஒரு கருத்தை திணிப்பது, உணர்வுகளை மதிக்காமல் அவர்கள் மீது தம் முடிவை திணிப்பது, 2 பேருக்குத்தான் இந்த சமூகத்திலே நிகழ்த்தப்படுகிறது. ஒன்று தலித் சமூகம், இன்னொன்று பெண்கள் மகளிர் சமூகம். ஆகவேதான்
ஜனநாயக சிந்தனையாளர்கள் ஒரு சமூக கட்டமைப்பில் விளிம்பு நிலை சமூகம் என்று வீக்கர் செக்ஷன் என்று தலித்துகளையும் பெண்களையும் சிறுபான்மை சமூகத்தினரையும் அடையாளப்படுத்தியிருக்கிறார். பெரும்பான்மை என்பது ஆதிக்க வெறியை தருகிறது. இந்து பெரும்பான்மை இஸ்லாமிய சிறுபான்மையின் மீது மிக இலகுவாக ஆத்திரப்படுகிறது, ஆதிக்கம் செலுத்துகிறது. பெரும்பான்மை சிறுபான்மையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு இங்கே எல்லா வகையிலும் கட்டவிழ்த்து விடப்பட்ட சுதந்திரம் நிலவுகிறது. எவன் ஒருவன் பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கிறானோ அவனை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, ஏன் என்று கேட்க முடியாது. அவனுக்கு மூக்கிலே உடனே கோபம் வந்துவிடும். அது இந்த சமூகத்தில் இருக்கிற யதார்த்தமான ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. ஆகவே பெரும்பான்மை என்பது ஆதிக்க வெறியை தருகிறது. ஆண் என்ற அந்த அந்தஸ்து இருக்கிறதே, அந்த தகுதி இருக்கிறதே, அதுவும் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆதிக்கத்தை உருவாக்குகிறது. ஒரு பொம்பளை நீ என்ன எதிர்த்து பேசுறியா என்று எல்லா ஆண்களும் சொல்லுவார். அதுவும் ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு திமிரா என்று பேசுவார். ஆணை விட வயதில் மூத்தவராக இருந்தாலும் பெண், அனுபவம் உள்ளவராக இருந்தாலும் பெண், உடல் வலிமை உள்ளவராக இருந்தாலும் பெண், ஆண் பெண்ணை ஒட்டச்சி என்று பேசக்கூடிய சுதந்திரத்தை இந்த சமூகம் வழங்குகிறது. 20-22 வயது இளம் பெண்ணுக்கு கடைக்கு போய் பருப்பு வாங்கி வா அல்லது சர்க்கரை வாங்கி வா என்று அனுப்புகிற போது அந்த 25 வயது இளம் பெண்ணுக்கு பாதுகாப்பாக 4 வயது சிறுவனை கூட அனுப்புவார். தம்பி அழைச்சிட்டு போ, தம்பி கூட போய் அவங்க பருப்பு வாங்கிட்டு வரணும், வெங்காயம் வாங்கிட்டு வரணும். ஆக 25 வயது பெண்ணுக்கு 4 வயது சிறுவன் பாதுகாப்பு என்று இந்த சமூகம் கூறுகிறது. அந்த அளவுக்கு இந்த சமூகம் பெண்களை அடக்கி வைத்திருக்கிறது, ஒடுக்கி வைத்திருக்கிறது. தோழர்களே, சாதி ஆதிக்கமும் ஆணாதிக்கமும் இந்து சமூகத்தின் மிக பெரும் கேடுகளாக, தீய சக்திகளாக உள்ளது. சாதி ஆதிக்கத்தை நீங்கள் பார்த்தால் 10 வயது மேல் சாதிக்காரன் 80 வயது தலித்தை பார்த்து பெயரை சொல்லி தான் கூப்பிடுவான். ஏ மூணியாங்க வா, எங்க அப்பன் கூப்பிடுறான் வாம்பா. ஏ ராமா மாட்டுக்கு தீனி போட்டியான்னு கேட்பான். அவனுக்கு வயசு 10 தான் இருக்கு அல்லது 11-12 தான் இருக்கு. அவன் 60-70 வயது முதியவனை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனை பேர் சொல்லி அவன் இவன் என்று சொல்லி அழைக்கிற சுதந்திரத்தை இந்த சமூகம் கொடுத்திருக்கிறது. ஆக இந்த சமூகத்தில் இருவரும் கேடுகளாக விளங்குவது சாதி ஆதிக்கமும் ஆணாதிக்கமும் தான். ஆகவே நாம் எதிர்க்க விரும்புவது ஆண்களை எதிர்க்கிறோம் என்று பொருள் அல்ல, ஆண் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் எதிரிகள் அல்ல, ஆண்கள் என்கிற பெயரால் இந்த சமூகத்தில் வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரமான ஆதிக்க போக்கை எதிர்க்கிறோம். இதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அப்போதுதான் நாம் கொள்கை சார்ந்து இயங்க முடியும். எப்போதும் தனிநபர் தாக்குதல் கூடாது. பெண்ணுரிமை வேண்டும் என்கிற போதெல்லாம் ஆண்களை எதிர்க்கிறோம் என்கிற பாணியில் நம்முடைய அணுகுமுறை இருக்கக்கூடாது. ஆண் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். ஆண்களின் பெண்களுக்காக பேசுகிற எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பெண்களுக்கான ஜனநாயக சக்திகள். தந்தை பெரியார் பெண்களுக்கான ஜனநாயக சக்தி. அவர் ஆண்களை போல பேண்ட் சட்டை போடுங்கள், ஆண்களை போல கிராப் வெட்டி கொள்ளுங்கள், உங்களை பின்னால் பார்த்தாலும் முன்னால் பார்த்தாலும் இவன் ஆனா பெண்ணா என்ற வேறுபாடு தெரியாத வகையில நீங்கள் இருக்க வேண்டும் என்று 70-80 ஆண்டுகளுக்கு முன்பே, 100 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியவர் தந்தை பெரியார் என்பதை அவருடைய எழுத்துக்களில் இருந்து, பேச்சுக்களில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. எனவே பெண்ணுரிமைக்காக போராடுகிற ஆண்கள் பெண்களுக்கான ஜனநாயக சக்திகள். தலித்துகளுக்கான உரிமைகளுக்கு போராடுகிறவர்கள் தலித்துகளுக்கான ஜனநாயக சக்திகள். அவர்கள் பிறப்பால் பல்வேறு சாதி அடையாளத்தை பெற்றிருக்கலாம். அவர்களுக்கு இந்த சமூகம் சாதி முத்திரையை குத்திருக்கலாம். ஆனால் தலித்துகள் இந்த சமூகத்திலே நலிந்த பிரிவினர், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினராக இருக்கிறார்கள், கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறார்கள், நிலம் மறுக்கப்பட்டு கிடக்கிறார்கள்,
அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இந்த மண்ணிலே இல்லாத காரணத்தினால் மிகவும் பின்தங்கிய நிலையிலே, இழிவான நிலையிலே வாழ வேண்டிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். இவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகிற போது மற்றவர்களின் உரிமைகளை தடுத்து, மறுத்து, தவிர்த்து இவர்களுக்கு வழங்குகிற அந்த நீதிக்கு பெயர் சமூக நீதி. ஆகவே இது நியாயமானதுதான் என்று வாதிடுகிறவர்கள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித்துகளின் ஜனநாயக சக்திகள். ஆக இந்த அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சக்திகளை ஒருங்கிணைத்து போராடுவதில் தான் வெற்றி அடங்கியிருக்கிறது. ஆணாதிக்கம் உள்ளவன் இன்றைக்கும் என்ன சொல்லுவான் என்றால், இந்த பெண் ஏன் இரவு நேரத்தில் இன்னொருவனோடு போனால், எதற்காக அப்பா அம்மா கட்டளைகளை மீறி, கட்டுப்பாடுகளை மீறி காதலன் என்கிற பெயரால் ஊர் சுற்ற போனால், அவனோடு எதற்கு இவள் சினிமா பார்க்க போனால், அல்லது எதற்காக இவள் ஷாப்பிங் போனால், ஆக இவள் செய்ததுதானே தவறு, இன்னொரு ஆணோடு இவள் வெளியே போகலாமா என்று ஆணாதிக்க உணர்வு உள்ளவர்கள் அதை நியாயப்படுத்துவார்கள். ஆண்களுக்கு நண்பர்கள் இருப்பதை போல பெண்களுக்கு ஆண்களில் நண்பர்கள் இருக்கக்கூடாதா? நண்பர்கள் என்கிற பெயரிலே அவர்கள் வெளியே போகக்கூடாதா? அப்படி போவதனால் இந்த சமூகம் சீரழிந்து விடுமா? அதை அனுமதிப்பதனால் இந்த சமூகம் தலைகீழாக புரண்டு விடுமா? எல்லாம் பாழாகி விடுமா? ஆதிக்கம், அந்த ஆதிக்கம் தன் கையில் இருந்து போகக்கூடாது. தந்தை பெரியார் சொல்கிறார், பெண்களுக்கு ஏன் முடியை வளர்க்கிறார்கள் என்று சொன்னால், கணவன் நோஞ்சானாக இருந்தால் கூட கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை வருகிற போது அந்த நோஞ்சான் கணவன் லாவகமாக முடியை பிடித்துக் கொண்டு அவன் ஜெயிப்பதற்காகத்தான் பெண்களுக்கு முடி வளர்க்கிறான். ஆண்கள் ஜெயிப்பதற்காகத்தான் பெண்களுக்கு முடி வளர்க்கப்படுகிறது என்று பெரியார் மாறுபட்ட கோணத்திலே சிந்தித்தார். ஆனா இருப்பவன் 4 முழ வேட்டியை கட்டுக்கொண்டு காலை 2 தப்படி வேகமாக வைத்து நடந்து போகிறான். ஏனென்றால் பெண்டாட்டியை விட புருஷன் ஒரு அடி முன்னால வேகமா போகணுமா? பெண்ணாய் இருப்பவள் 16 முழ சேலையை கட்டிக்கொண்டு மெல்ல அடி எடுத்து வைத்து அரைத்தப்படி தான் அவள் நடக்க வேண்டும். மயிலை போல் நடக்க வேண்டும், வார்த்தை போல் நடக்க வேண்டும். அது எதற்காக செய்து சூது, சூழ்ச்சி, சதி என்று தந்தை பெரியார் சொல்கிறார் என்றால், நடப்பதில் கூட புருஷனுக்கு முன்னால் நீ போகக்கூடாது, புருஷனுக்கு பின்னால் தான் நீ நடக்க வேண்டும் என்பதற்காக செய்த சதிதான் புடவை. எனவே புடவையை கட்டாதீர்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார். தந்தை பெரியார் சொன்னார். ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் தோழர்களே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உழைக்கிற தளத்திலே, உழைக்கும் வர்க்கத்திலே அந்த வேறுபாடு கிடையாது. ஆண் வேட்டியை மடித்து கோவணம் கட்டி கொண்டு மண்வெட்டியை எடுத்து வேலை செய்கிறார் என்றால், அதே களத்திலே பெண்கள் புடவையை தூக்கி இடுப்பிலை செருகிக் கொண்டு முழங்காலுக்கு மேலே எடுத்து செருகிக் கொண்டு அவளும் அந்த சேற்றிலே இறங்கி வேலை செய்கிறாள். அப்படி வேலை செய்கிற போது ஆண் அந்த பெண்ணை ஆபாசமாக பார்ப்பதில்லை. அந்த இடம் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஆபாசமாக தெரிவதில்லை. நகரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் தான் சுடிதார் போட்டு அழகு பார்க்கிறவன் தான், புடவையை கட்டி அழகு பார்க்கிறவன் தான், சினிமாவை பார்க்கிறவன் தான் லேசா துணி விலகினா கூட அதை ஆபாசமா பார்க்கிறான். கிராமத்தில் உழைக்கிறவர்கள் மகன் முன்னாலே, அண்ணன் முன்னாலே, தந்தை முன்னாலே பெற்ற பிள்ளைக்கு பாலூட்டுகிற அந்த காட்சி என்பது உழைக்கிற தளத்திலே ஆபாசம் கிடையாது. ஆனால் சினிமாவிலே அது ஆபாசமாக காட்டப்படுகிறது. நடுத்தர வர்க்கத்திலே அது ஆபாசமாக பார்க்கப்படுகிறது. உயர்ந்த சாதி வர்க்கத்திலே அது ஆபாசமாக பார்க்கப்படுகிறது. எல்லோரும் முன்னாலே உடையை மாற்றுவார்கள். வீடு என்பது இங்கே இருப்பதை போல வரவேற்பு அறை, அப்புறம் சமையல் அறை, அப்புறம் சாப்பாட்டு அறை, அப்புறம் உடை மாற்றுகிற அறை, அப்புறம் குளியல் அறை என்ற கிராமப்புறங்களிலே வீடு உண்டு. 10க்கு 10 ஒரே இடம். அங்கேதான் அம்மாவும் துணி மாற்ற வேண்டும், அக்காவும் துணி மாற்ற வேண்டும், தங்கையும் துணி மாற்ற வேண்டும், அப்பாவும் துணி மாற்ற வேண்டும், அண்ணனும் துணி மாற்ற வேண்டும், தம்பியும் துணி மாற்ற வேண்டும். அப்போது யாரும் யாரையும் ஆபாசத்தோடு பார்ப்பதில்லை, அது ஆபாசமாக தெரிவதில்லை. உழைக்கிற வர்க்கம் எப்போதும் எதையும் ஆபாசமாக பார்ப்பதில்லை. ஆபாசம் உழைக்கிறவர்களிடத்திலே ஆபாசம் கிடையாது. உழைக்கிறவர்கள் எதையும் ஆபாசமாக பேசுவதும் இல்லை. ஆகவே அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகளும் நிகழ்வதில்லை. எவனோ குடிக்கிறவன் தான் மூளை கெட்டு அடிப்பான். நேருக்கு நேர் 2 பேருக்கு சண்டை வந்தா கூட வாடா போட, இவன் வாடி போடின்னு பேசுறான், அவன் வாடா போடான்னு பேசுவான். இதை மேல் சாதிக்கார அநாகரிகங்கிறான். ஆனால் உழைக்கும் வர்க்கம் சமத்துவமாக இதை பார்க்கிறது, சம உரிமையாக இதை பார்க்கிறது. அதுதான் பாட்டாளி வர்க்க கொள்கை, அதுதான் உழைக்கும் வர்க்கத்தினுடைய கொள்கை.
வாடா போடா என்று சொல்லுகிற அந்த உரிமை என்பது அநாகரிகம் அல்ல. என்னை நீ மரியாதையாக பேசினால் உன்னை நான் மரியாதையாக பேசுவேன், என்னை நீ நேசமாக பார்த்தால் உன்னை நான் நேசமாக பார்ப்பேன் என்பதுதான் பெண்ணியம், என்பதுதான் பெண்ணியம். அதுதான் பெண் உரிமை, அதுதான் சமத்துவம் சார்ந்த சிந்தனை. அது அநாகரிகம் அல்ல, அது ஆணாதிக்கத்தை அங்கே அனுமதிக்காது. உன்னை நம்பி நான் இல்ல, என் கையை நம்பி வாழ்கிறேன் என்று புருஷனோடு சண்டை போடுகிற போது நீயா எனக்கு சோறு போடுகிறாய், நான் களை கொத்தி எடுத்தாவது, களை கொத்தியாவது, களை பறித்தாவது, ஆடு மேய்த்தாவது, மாடு மேய்த்தாவது என் பிள்ளையை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்று சொல்லுகிற துணிச்சல் உழைக்கும் வர்க்கத்திலே பெண்களுக்கு உண்டு. ஆனால் உழைக்காத வர்க்கத்திலே பெண் ஆண்களின் போக பொருளாக ஒரு நாளைக்கு இருவேளை குளித்து, ஷாம்பு போட்டு குளித்து, லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு, தன்னை அழகுபடுத்திக் கொண்டு பெண் கணவருக்கு முன்னால் தன் அழகை காட்டுகிற ஒரு போக பொருளாகத்தான் இருப்பாளே தவிர அவரால் உரிமையை கேட்க முடியாது, உரிமைக்காக குரல் கொடுக்க முடியாது, அவரால் உரிமையை பேச முடியாது. அவர்தான் அதை கீழே இருக்கிறவர்கள் அநாகரிகமாக பேசுகிறார்கள் என்று பேசுகிற நிலை உண்டு. இதையெல்லாம் நாம் பெரியாரியம் என்கிற கருத்தில் இருந்தும் மார்க்சியம் என்கிற கொள்கையில் இருந்தும் தான் நாம் உள்வாங்குகிறோம் தோழர்களே. இதை இன்றைக்கு புரட்டி போடுகிற நிலையிலே பிற்போக்கு சக்திகள் காதல் திருமணம் கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, டி ஷர்ட் அணிந்து கொள்ளக்கூடாது, கூலிங் கிளாஸ் போடக்கூடாது. தலித் அல்லாத சகோதரர்களே, யாரும் டி ஷர்ட் போடாதீர்கள், ஜீன்ஸ் பேண்ட் போடாதீர்கள், நீங்கள் தலித்துகள் என்று அந்த கும்பல் உங்களை தாக்கினாலும் தாக்கும். தலித் அல்லாத சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தலித் அல்லாதவர்கள் கூட ஜீன்ஸ் பேண்ட் போடுகிறார்கள், டி ஷர்ட் போடுகிறார்கள், கூலிங் கிளாஸ் போடுகிறார்கள். இப்போது அது தலித்துடையாக மாறிவிட்டது. இனி 100 விழுக்காடு நாங்கள் டி ஷர்ட் போடுவோம், ஜீன்ஸ் போடுவோம், கூலிங் கிளாஸ் போடுவோம் என்று சொல்லத்தக்கக்கூடிய ஒரு நிலை தமிழகத்திலே மாறி வருகிறது. இது ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை, சமூகத்தை மீண்டும் பழமைவாதத்திற்கே இழுத்துச் செல்லுகிற சிந்தனை, மாற்றத்தை அனுமதிக்காத மோசமான ஒரு சிந்தனை இது. 25 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த மேடையிலே வழக்கறிஞர்கள் வந்திருப்பார்களா, பொறியாளர்கள் வந்திருப்பார்களா, இந்த அரசியல் களத்திலே பணியாற்றக்கூடிய இந்த சிறந்த தலைவர்கள் உருவாகி இருப்பார்களா? ஆண்கள் மட்டும்தான் இந்த இடத்திலே நாம் நின்றிருப்போம். இன்றைக்கு ஏராளமான வழக்கறிஞர்கள், ஏராளமான பொறியாளர்கள், ஏராளமான பேராசிரியர்கள், ஏராளமான கவிஞர்கள், ஏராளமான எழுத்தாளர்கள், ஏராளமான தலைவர்கள் என்று இந்த சமூகத்திலே பெண்கள் உருவாகி இருப்பதனால் இந்த சமூகம் கெட்டுவிட்டதா? இன்றைக்கு இந்தியாவுடைய நாடாளுமன்ற மக்களவையை ஆட்சி படைக்கிற விளக்கெண்ணையை ஊற்றி விரலை ஆட்டுகிற வகையில அந்த மக்களவையே கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் சுஷ்மா ஸ்வராஜ். அவர் சாதியால் யாராகவும் இருக்கலாம், ஆனால் அந்த ஆற்றல் சுஷ்மா ஸ்வராஜுக்கு எங்கிருந்து வந்தது? அவருக்கு கல்வி கிடைத்ததனால் வந்தது, அவர் ஆங்கிலம் படித்ததனால் வந்தது, அவர் பிற அரசியல் தலைவர்களோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்ததனால் வந்தது. இல்லை என்று சொன்னால் ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் உருவாகி இருக்க முடியுமா? அவர்களை எல்லாம் கட்டி ஆளுகிற சோனியா காந்தி என்கிற அம்மையாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் அந்த முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமை பண்பு உருவாகி இருக்குமா? இன்றைக்கு இந்தியாவில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒரு புறம் மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி, இன்னொரு புறம் தமிழ்நாட்டிலே ஜெயலலிதா அம்மையார், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சக்திகளை எல்லாம் தன் கால்களிலே விழ வைக்கக்கூடிய அளவுக்கு, கால்களில் விழுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சமூகத்தில் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதனால் தான். அப்படி விழுந்து விட்டதனால் இந்து மதம் அழிந்து விட்டதா? சமூகத்தில் எல்லாம் தலைகளாக அதர்மம் நிகழ்ந்து விடுகிறதா? அதர்மம் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆனால் பிற்போக்குவாதிகளின் பார்வையில் இது அதர்மம் தான். மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருப்பது நம்முடைய ஐயா போன்றவர்களுக்கு அதர்மம் தான். அவர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போது தலித் அல்லாத பேரவை எடுப்பவர்கள் நாளைக்கு பெண்கள் இல்லாத சங்கத்தை உருவாக்குவார்கள். இப்போது தலித்துகள் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிற இந்த சக்திகள் நாளைக்கு பெண்கள் சட்டங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள். எனவே பெண்கள் இல்லாத ஆண்கள் சங்கத்தை உருவாக்கி அதற்கும் போர்க்கொடியை தூக்குவார்கள்.
இவர்கள் ஈவ் டீசிங் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள், இவர்கள் டவுரி சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள், இவர்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், பெண்கள் வன்முறையாளர்கள், பெண்கள் இந்த சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்று அடுத்து அதைத்தான் பேச போகிறார்கள். ஏனென்றால் அந்த கும்பலில் ஒருவன் சொல்லுகிறான், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாதா. தலித் அல்லாத பாதுகாப்பு பேரவையில் 5 லட்சம் முழக்கம். அண்ணா சொன்ன மாதிரி, பெரியார் சொன்ன மாதிரி 5 லட்சம் முழக்கத்தில் ஒரு முழக்கம், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டிலே பெண் உரிமை இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இந்த கொடுமையை எதிர்த்து, இந்த சக்திகளை எதிர்த்து திருமாவளவன் போராடுவதற்கு முன்னால் பெண்கள் களத்திற்கு வந்திருக்க வேண்டும். பெண்களை கொச்சைப்படுத்துகிற இந்த கும்பலை கண்டித்திருக்க வேண்டும். ஒருவன் டி ஷர்ட் போட்டுக் கொண்டு வந்தால் உடனே பெண் மயங்கி அவன் பின்னால் போய்விடுவார் என்றால் அந்த அளவுக்கு கேவலமாக, பலவீனமானவளாக, எந்நேரமும் காம உணர்வு கொண்டவளாக எவன் வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜடமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு பொருள். அதுல நீ சொல்ற தாழ்த்தப்பட்டவன் ஒரு கீழ்சாதி பயன், ஒரு கீழ்சாதிக்காரன் டி ஷர்ட் போட்டாலேயே ஒரு பெண் மயங்குகிறாள் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமாக அந்த பெண்ணை நீ கொச்சைப்படுத்துகிறாய். எவ்வளவு கேவலமான ஒரு சொல்லானது. இதை யார் எதிர்த்திருக்க வேண்டும்? தமிழ்நாட்டிலே பெண்ணுரிமை இயக்கங்கள் வெளியே வந்திருக்க வேண்டும். பெண்ணுரிமை இயக்கங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும். அவர்களே, எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. நாம் இந்த பிரச்சனையை கண்டிப்பது வேறு. பிஜேபி RSS கும்பல் டெல்லியிலே மாணவ மாணவியரை வைத்துக் கொண்டு அங்கே நடத்துகிற போராட்டம் என்பது வேறு. ஒரு ஒப்பீட்டை சொன்னால் உங்களுக்கு புரியும். 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிர மாநிலத்தில் நாக்பூர் மாவட்டத்தில் கயர்லாஞ்சி என்கிற ஒரு கிராமத்தில் நடந்த கொடுமை பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். தோழர்களே, நிலத்தகராறு, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயர் சாதி இந்துக்களோடு ஒரு நிலத்தகராறிலே சம்பந்தப்படுகிறார்கள் என்கிற காரணத்தினால் அந்த குடும்பத்தில் இருந்த ஆணையும் பெண்ணையும் அவர்கள் கடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆண் எங்கேயோ தப்பித்து ஓடிவிட்டான், அவருடைய மனைவியும் மகளும் சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த தாயையும் மகளையும் கடத்தி கொண்டு வந்து 100-200 பேர் திரண்டு நிற்கிற இடத்திலே தாய் முன்னால் மகளையும், மகள் முன்னால் தாயையும் மாறி மாறி 10க்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் வல்லுறவு கொண்டார்கள். பட்ட பகலில் மாறி மாறி வல்லுறவு கொண்டார்கள், வன்புணர்ச்சி செய்தார்கள். அதனால் மயக்கமடைந்த நிலையிலே அந்த இருவரும் கிடந்த போது, உடம்பிலே ஒட்டு துணி இல்லாமல் கிடந்த போது, அவர்கள் கடித்து குதறி காயப்படுத்தி கிடக்கிற, ரத்தம் கசிந்து கிடக்கிற அந்த உடலில் அங்குலம் அங்குலமாக சூடு வைத்தார்கள். தோழர்களே, அங்குலம் அங்குலமாக. இந்த கொடுமையை RSS இயக்கம் கண்டித்ததா? பிஜேபி இயக்கம் கண்டித்ததா? இந்தியாவிலே எந்த இயக்கமாவது அதை கண்டித்து வெளியே வீதிக்கு வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை எடுத்தார்களா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் சாதி ஆதிக்கத்தாலும் பாதிக்கப்படுகிறார்கள், ஆணாதிக்கத்தாலும் பாதிக்கப்படுகிறார்கள். சாதி வெறியர்கள் திடீரென்று ஒரு சேரிக்குள்ளே புகுந்து தாக்குகிற போது ஆண்கள் ஓடிவிடுகிற நிலையிலே, தப்பித்து விடுகிற நிலையிலே பெண்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். பெண்கள் அந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகிறார்கள், தாக்குதலுக்கும் ஆளாகிறார்கள். ஆக இந்த சமூகத்தில் பெண்கள் இப்படி பல்வேறு வகையிலே பாதிக்கப்படும் நிலை இருக்கிறது. அரசியல் கலந்து இந்த பிரச்சனைகளை அணுகுகிற முறையும் இருக்கிறது. நாம் எதிர்ப்பது வேறு, இங்கே இருக்கிற இடதுசாரிகள் இதை எதிர்ப்பது வேறு, திராவிட இயக்கங்கள் இதை எதிர்ப்பது வேறு. இன்றைக்கு டெல்லியிலே அந்த கல்லூரி மாணவிக்காக சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற கும்பல் நடத்துகிற போராட்டத்தின் உள்நோக்கம் என்பது வேறு. அதில் அரசியல் கலந்து இருக்கிறது. உடனடியாக உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிறார்கள். இந்த இடத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூட கோரிக்கை எழவில்லை. இந்த இடத்திலே தில்லியை ஆண்டு கொண்டிருக்கிற ஷீலா தீக்ஷித் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழவில்லை. சுஷில்குமார் ஷிண்டே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், சுஷில்குமார் ஷிண்டே ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், உள்துறை அமைச்சராக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். அது பிடிக்காத சாதிய கும்பல், ஆதிக்க சாதி கும்பல் இந்த கோரிக்கையை கவனமாக வைக்கிறார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்தால் சரி, அல்லது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்தால் சரி. ஆனால் மிக கவனமாக சுஷில்குமார் ஷிண்டே பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் இருக்கிற உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் விழா எடுப்பதற்கும்
இந்துத்துவ கட்சிகள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறந்தநாள் விழா எடுப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் பகுத்து பார்க்கவும் இதையெல்லாம் ஆய்ந்து பார்க்கவும் நமக்கு போதிய பக்குவம் இல்லாத காரணத்தினால்தான் மருத்துவர்களிடத்திலே நாம் ஏமாந்து விட்டோம். அவர் அம்பேத்கருக்கு சிலை எடுத்ததும் ஆஹா ஓஹோ அவர் நாஸ்தியவாதி பெரியாரியவாதி என்று நாம் நம்பினோம். ஆனால் அவர்கள் சிலை வைத்ததற்கு வேறு உள்நோக்கம் இருந்திருக்கிறது என்பது இப்போதுதான் நமக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம் கவனமாக கொள்கை சார்ந்து இயக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சாதி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, ஆணாதிக்க எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, இந்த பாலியல் வன்கொடுமைகளை எதிர்க்கிற களமாக இருந்தாலும் சரி, யாரோடு எந்த ஜனநாயக சக்தியோடு நாம் இணைந்து போராட வேண்டும் என்பதிலே நமக்கு ஒரு புரிதல் வேண்டும் தோழர்களே. அதை சொல்லுவதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். இங்கே பேசியவர்கள் நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள், இங்கே ஒரு பெண்மணி முதலமைச்சராக இருக்கிறார், ஆனால் இங்கே தான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன என்று. ஒரு பெண்மணி முதலமைச்சராக இருப்பதனாலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துவிடும் என்று நாம் ஒருபோதும் நம்பிவிடக் கூடாது. ஒரு தலித் முதலமைச்சராக மாறுவதனாலேயே தலித்துகளுக்கு பாதுகாப்பு வந்துவிடும் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. இந்த சமூக கட்டமைப்பிலே ஏராளமான மாற்றங்களை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் இங்கே நம்முடைய தலைவர்கள் சொன்னதை போல கல்வி என்பது பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஒரு விழிப்புணர்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது, விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிறது. பாம்பு சீறுகிறது, அது கொத்தும் என்று தெரிகிற காரணத்தினால்தான் பூனை பாம்பை போய் பிடிப்பதில்லை, எலியை போய் பிடிக்கிறது. எலி சீரும் என்று தெரிந்தால் பூனை எலியை பிடிக்குமா? எண்ணி பார்க்க வேண்டும். சிறுத்தை வேட்டையாடுகிறது, என்றைக்காவது சிறுத்தை புலியை வேட்டையாடி இருக்கிறதா? புலி வேட்டையாடுகிறது, புலி என்றைக்காவது சிறுத்தையை வேட்டையாடுகிறதா? திருப்பி தாக்கும் என்கிற பண்பு ஒரு இடத்திலே இருந்தால் எவனும் நம்மை தாக்க மாட்டான் என்பது இயற்கை விதி, அது இயங்கியல் விதி. திருப்பி தாக்குகிற வலிமைதான் முதல் பாதுகாப்பு. நான் அன்றைக்கு ஒரு கூட்டத்திலே சொன்னதை போல ஆயுதங்களின் உண்மையான பாதுகாப்பு இல்லை, ஆயுதம் தாங்கிய போலீஸும் உண்மையான பாதுகாப்பு இல்லை, அல்லது ஆயுதம் தாங்கிய ரவுடிகளை கூட வைத்துக் கொள்வதும் பாதுகாப்பு இல்லை. நமக்கு உண்மையான பாதுகாப்பு நம்முடைய அறிவும் நம்முடைய செயல்களும் தான். அறிவும் அணுகுமுறைகளும் தான் உண்மையான பாதுகாப்பு. அறிவுதான் மிகச்சிறந்த பாதுகாப்பு. அறிவு என்பது விவரங்களை அறிந்து வைத்திருப்பது என்பது பொருள் அல்ல. சூழல்களை எதிர்கொள்வது எப்படி என்பதற்கான ஆளுமைதான் பாதுகாப்பு. சூழல்களை எப்படி கையாளுவது என்கிற அந்த பர்சனாலிட்டி, அந்த ஆளுமைதான் பாதுகாப்பு. ஆகவே தற்காப்பு இருந்தால்தான், அந்த தற்காப்பு உணர்ச்சி இருந்தால்தான், அந்த தற்காப்புக்கான வலிமை நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்மை சீண்டுவதற்கு கூட மற்றவர்கள் அச்சப்படுவார்கள். இவ்வளவு முறை சேரிகளை உள்ளே புகுந்து தாக்கி இருக்கிறார்களே, அப்படி உள்ளே வந்தவன் திரும்பி போகவில்லை என்று ஒரே ஒரு நிகழ்வு நடந்தால் எவனாவது சேரிக்குள்ளே நுழைவானா? நினைத்து பாருங்கள். சேரிக்குள்ளே நுழைந்து பொருள்களை கொள்ளையடித்துவிட்டு, தீ வைத்துவிட்டு, கும்மாளம் அடித்துவிட்டு, கெக்கிலி கொட்டிவிட்டு, ஒரு சிராய்ப்பு கூட அவன் வெளியே, சிராய்ப்பு கூட இல்லாமல் அவன் வெளியே போகிற காரணத்தால் தான் அடுத்த தாக்குதலுக்கு அவன் தயாராகிறான். அடுத்த சேரிக்குள்ளே நுழைய வேண்டும் என்கிற திமிர் அவனுக்கு வருகிறது. ஒரே ஒரு முறை சேரிக்குள்ளே நுழைகிற சாதி வெறிபிடித்த மிருகங்கள் திரும்பி போகவில்லை, அவர்கள் அங்கேயே கருகி போனார்கள் என்கிற நிலை வந்தால் மறுபடி என்றைக்காவது அவன் சேரிக்குள்ளே நுழைகிற துணிச்சலை பெறுவானா? இது அப்படியே பெண்களுக்கு பொருந்தும். போலீஸ் வந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து பாதுகாக்க வேண்டும், முதலமைச்சர் ஷீலா தீட்சித் வந்து பாதுகாக்க வேண்டும், அல்லது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி எங்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றெல்லாம் பேசக்கூடாது. பெண்களே தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற நிலை என்றைக்கு வளர்கிறதோ அன்றைக்குத்தான் ஆணாதிக்கத்தை தகர்க்க முடியும். தலித்துகளே என்றைக்கு தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற துணிவை பெறுகிறார்களோ, வலிமையை பெறுகிறார்களோ, அன்றைக்குத்தான் சாதி ஆதிக்கம் தகரும். யாரு யாருக்கும் பாதுகாப்பு கொடுத்தெல்லாம் ஒரு ஆதிக்கத்தை தகர்த்து விட முடியாது, தகர்த்து விட முடியாது. ஒரு வலிமையை இன்னொரு வலிமை வெற்றி பெற்றுவிடும். ஆகவே அந்த வலிமை மட்டுமே, வெளியிலிருந்து வருகிற அந்த பாதுகாப்பு மட்டுமே
நமக்கு போதுமானது இல்லை, போதுமானது கிடையாது. ஆகவே நமக்கான ஒரு வலிமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வலிமை முதலில் உடல் வலிமை என்பதை விட மன வலிமைதான் ஆளுமையின் முதல் பாத்திரம். பர்சனாலிட்டி என்பது உடல் வலிமையை பொறுத்தது அல்ல. 6 அடி உயரமா இருக்கிறான், வாட்ட சாட்டமா இருக்கிறான், நல்ல கைகள்லாம் நீளமா இருக்கிறது, தோள்கள் எல்லாம் பருத்து போயிருக்கிறது, அப்படி விட்ட போய் பார்த்தா அவன் பெண் குரல்ல பேசுவான், கீச்சு கீச்சு கிட்ட போய் பேசுவான். தூரம் இருந்து பார்த்த உடனே பயங்கரமா இருக்கிறான், நல்லா மிலிட்டரி மேன் மாதிரி இருக்கிறான், மீசை பெருசா முறுக்கி வச்சிருக்கிறான், தோள்கள் நல்லா பருத்து இருக்குது, மார்பு நல்லா விரிந்து இருக்கிறது அப்படின்னு அவன் பேச்சு கொடுத்து பார்த்தாதான் அவன் ஒண்ணுக்கு இல்லாத தம்பி பேசும் தெரியும். ஆகவே உடல் வலிமை என்பது ஆளுமை அல்ல. ஆனா உடல் நோஞ்சானாக இருப்பவனை போய் பார்த்தால் அவன் பயங்கர விவரம் உள்ளவனா இருப்பான், ரொம்ப சரக்குள்ளவனா இருப்பான், விடுக்குள்ளவனா இருப்பான். அவன் நரம்பா இருக்கிறான்னு குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆக ஆளுமை என்பது, வலிமை என்பது மனதில் இருக்கிறது, அறிவில் இருக்கிறது, புரிதலில் இருக்கிறது, பகுத்து பார்க்கிற ஆற்றலில் இருக்கிறது, மதிப்பிடுகிற ஆற்றலில் இருக்கிறது, சூழலை புரிந்து கொள்ளுகிற ஆற்றலில் இருக்கிறது, பிரச்சனைகளை கையாளுகிற ஆற்றலில் இருக்கிறது, உத்திகளை கையாளுவதில் உள்ள ஆற்றலில் இருக்கிறது. அதுதான் ஆளுமை என்பது. ஆகவே அந்த ஆளுமைதான் பாதுகாப்பு. 9 மணிக்கு பிறகு 2 பேர் தனியா போறோம், நாம 2 பேரும் அப்பா அம்மாவுக்கு தெரியாம வெளியே வந்திருக்கிறோம். அப்படி வெளியே வந்திருக்கிற நாம பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வர்றது எப்படிங்கறதையும் சிந்திச்சிருக்கோம். 2 பேரும் தனியா சந்திக்க போறதுக்குள்ள இருக்கிற உணர்ச்சி, தனியா சந்திக்க போகிறதுல இருக்கிற ஆர்வம், தனியா நம்ம 2 பேரும் சந்தித்துக் கொள்ள போகிறோம் என்பதில் இருக்கிற மகிழ்ச்சி, அந்த இன்பம் எதை மறைத்து விடுகிறது? தற்காப்பு தொடர்பான சிந்தனையை மறைத்து விடுகிறது. ஆக வெளியே கிளம்புறோம் சொன்னா, வெளியே கிளம்பிட்டு எங்க நாம் சந்தித்துக் கொள்வது, எப்படி சந்தித்துக் கொள்வது, மறுபடியும் எப்படி பாதுகாப்பாக வீடு திரும்புவது என்பது உட்பட திட்டமிட வேண்டும். அதெல்லாம் சேர்ந்துதான் பாதுகாப்பு இருக்கு. அப்படி பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால்தான் எவரோ ஒருவன் வண்டியில் ஏறி என்று சொன்ன உடனேயே வண்டியில் இருக்கிறார், மாட்டிக்கொண்டார்கள். இப்படி இன்றைய மெரினா கடற்கரையில் எத்தனை ஜோடிகள் மாட்டிக்கொண்டு வெளியே சொன்னால் மானக்கேடு என்று சொல்லாமல் போயிருக்கிறார்கள் என்பது சென்னையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை காவல்துறையினரும் மிரட்டி செய்கிறார்கள், ரவுடிகளும் மிரட்டி செய்கிறார்கள், ஏன் சுண்டல் விற்கிறவன் கூட மிரட்டி செய்கிறார். மெரினா கடற்கரையில் போட்டு கொடுத்துருவோம் உங்களை 2 பேரையும் சொல்லி மிரட்டுறான். 2 பேரும் என்ன நீங்க வேலை செஞ்சுட்டு வர்றவங்களா? 2 பேரும் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, இங்க சந்திச்சுக்கிறீங்களா, உன்னை போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டக்கூடிய நிலை இருக்கிறது. இதே மெரினா கடற்கரையில் இருக்கிறது. அப்படி சில பஞ்சாயத்துக்கு வந்திருக்கின்றன. ஆகவே அப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கிற போது இந்த சூழலை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிறதே, அதுதான் பாதுகாப்பு, அதுதான் பாதுகாப்பு. எனவே தமிழகத்தில் தில்லியிலே நடந்திருக்கிற கொடுமையை போல இங்கேயும் இந்த கொடுமை நடந்திருக்கிற காரணத்தினால் இந்த அறப்போராட்டத்தை உடனடியாக நாம் நடத்த வேண்டிய தேவை வந்தது. தோழர்களே, அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். காந்தலவாடி என்பது விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சார்ந்த பிரியா கந்தசாமி நாயுடு கல்லூரியிலோ ஏதோ ஒரு கல்லூரியில் கடலூரிலே படிக்கிறார். அவருடைய தோழியும் ஒருத்தி சரண்யா என்று கருதுகிறேன். அவள் பண்ருட்டி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை சார்ந்த ஒரு பெண். 2 பேரும் கல்லூரி தோழிகள், பள்ளி பருவத்திலிருந்து தோழிகள். இந்த சரண்யாவுக்கு பிரியா ஊரை சார்ந்த காந்தலவாடி கிராமத்தை சார்ந்த சிவகண்டன் என்கிற ஒரு தலித் இளைஞன் நண்பர். பள்ளி படிப்பை முடித்த பிறகு 12ஆம் வகுப்பை முடித்த பிறகு அவன் மேற்படிப்பை தொடராமல் கல்லூரிக்கு போகாமல் சென்னைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்திலே படித்துக் கொண்டிருந்தாரோ வேலை செய்து கொண்டிருந்தாரோ தெரியவில்லை, சென்னையில் இருந்திருக்கிறார். அதன் பிறகு அவர்களுக்கு இடையிலே ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த தொடர்பின் மூலம் இருவருக்கும் இடையிலே காதல் மலர்கிறது. அந்த காதல் இந்த சாதியால் ஏற்கப்படாது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அந்த பெண் வன்னிய சமூகத்தை சார்ந்தவள், இந்த பையன் தலித் சமூகத்தை சார்ந்தவன். எனவே சாதி வெறியர்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்ததும் நாம் எங்காவது கண்காணா இடத்திற்கு ஓடி போய் விடுவோம் என்று 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து, அவன் தாழ்த்தப்பட்டவன் என்பதை தெரிந்து, அவன் வரையல் வகுப்பை சார்ந்தவன் என்பதை தெரிந்து, அவன் தன்னோடு படித்தவன் என்பது தெரிந்து,
விரும்பி தன்னுடைய கணவன் இவன்தான் என்று முடிவு செய்து அவரோடு சேர்ந்து இனி வாழ்நாள் முழுவதும் வாழ்வது என்று முடிவு செய்து அவள் ஓடுகிறாள், வெளியேறுகிறாள், கிளம்புகிறாள். அது அவளுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அடுத்தவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே ஒருவன் போய் மூக்கு நுழைப்பதை விட ஒரு அநாகரிகம், ஒரு கேடுகட்ட செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது அடுத்தவன் குளிக்கிற கழிப்பறையை எட்டி பார்க்கிறதுக்கு சமம். கேவலமான செயல், கேவலமான செயல். அந்த பெண்ணுக்கு தான் புருஷன் யார் என்று தேர்வு செய்வதற்கு உரிமை இருக்கிறது. உடனே அந்த பெண்ணை காணவில்லை என்று தேடுகிற இவர்கள் அந்த சிவகண்டனுடைய பெற்றோரை தேடி பார்த்து கேட்கிற போது அப்பா இல்லை, அவனுக்கு அம்மா மட்டும்தான். அம்மாவை பார்த்து மிரட்டிய போது அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியவில்லை என்ற பிறகு இந்த பிரியாவுக்கு தெரியும் என்று சொல்லி அவன் கல்லூரிக்கு ஹால் டிக்கெட் வாங்க போன போது கடத்தி கொண்டு போனான். அவனுக்கு எங்கே என்று தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. அதனால் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவு கொண்டு கொடூரமாக அவளை கொலை செய்து தோட்டப்பட்டு என்கிற இடத்திலே நெல்லிக்குப்பம் அருகே ஒரு முழங்கால் அளவு தண்ணீர் கிடக்கிற குளத்திலே கொண்டு போய் வீசிவிட்டார்கள். அது பச்சை படுகொலை, அப்பட்டமான படுகொலை, கொடூரமான கொலை, சாதி வெறியும் ஆணாதிக்க வெறியும் இணைந்ததால் நிகழ்ந்திருக்கிற ஒரு கொடுமை. இதை தெரிந்த பிறகும் கொடுமை செய்கிறவனை விட அந்த கொடுமையை வேடிக்கை பார்ப்பவனும் அந்த கொடுமைக்கு ஆதரவாக இருப்பவனும் காட்டு மிராண்டி. அதை விட கேவலம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு மாதத்திற்கு மேலாக போகிறது தோழர்களே. இதுவரையில் இந்த அரசு, இந்த காவல்துறை அதை ஒரு கொலை வழக்காக பதிவு செய்து அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு எந்த முனைப்பை விடுக்கிறது? எவ்வளவு பெரிய கொடுமை இது! 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி இன்னொரு கொடுமை நிகழ்ந்தது. நம்மை பார்த்து வன்முறை கும்பல், வன்முறை கும்பல் என்கிறார்கள். இவர்கள் சமூக நீதி இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது எத்தனை குடிசைகளை கொளுத்தினார்கள் என்பது உலகத்துக்கு தெரியாதா? இவர்களுக்கு குச்சி குளித்து பட்டம் கொடுத்தது திருமாவளவனா? இவர்களுக்கு மரம் வெட்டி பட்டம் கொடுத்தது திருமாவளவனா? அப்போதான் நான் சட்டக்கல்லூரி மாணவன். குச்சி கொளுத்தி மரம் வெட்டி என்று பட்டம் கொடுத்தவன் நம்முடைய சாட்சாத் தினமலர்காரன். தினமலர் பத்திரிகை போய் எடுத்து பாருங்க. 87-88 காலகட்டத்திலே வெளிவந்த தினமலர் பத்திரிகையில அவர்களுக்கு பட்டம் கொடுத்ததே அந்த பத்திரிகைக்காரன் தான். அவார்டு கொடுப்பது போல கொடுத்தான். அவங்க மேல இவனுக்கு கோபம் இல்ல. கோபம் வந்து அவன் தீர்த்து கட்டிட்டு வந்த அவன் என்ன இலக்காரமான சாதியா, தலித்? அவனை போய் இவங்க பகைச்சிக்க முடியும், முறைச்சிக்க முடியும். அவன்கிட்ட வந்து இவங்களால வாழாட்ட முடியல. வன்முறை கும்பல் என்கிறார்கள், நம்மை பார்த்து வன்முறை கும்பல் என்கிறார்கள். 99 நான் தேர்தலில் நின்ற போது எத்தனை சேரிகளை கொடுத்தினார்கள், எத்தனை இளைஞர்களை வெற்றினார்கள். யார் வன்முறை கும்பல்? இந்த நாட்டுக்கு தெரியாதா? உலகத்திற்கு, நல்லவர்களுக்கு, மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியாதா? விருத்தாசலம் பக்கத்திலே மேலப்பாளையூர் என்கிற இடத்திலே சகுந்தலா என்கிற ஒரு பெண்ணை எப்படி கொடுமையாக கொலை செய்தார்கள் தெரியுமா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு வன்னிய பெண், ஒரு தலித் இளைஞன், இருவரும் பழகி காதல் மலர்ந்து ஒருவருக்கொருவர் அவர்கள் உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கமாகிவிட்டார்கள். எங்கோ ஓடி போய்விட்டார்கள். அது சகுந்தலாவுக்கு தெரியும். நீ என் தங்கைக்கு நீ தோழி, உனக்கு தெரியாமல் இது நடந்திருக்கார் என்று சகுந்தலாவை கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். அவருக்கு தெரியவில்லை என்று உண்மையை சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் உனக்கு தெரியும் என்று அவளை கடத்தி கொண்டு போய் முந்திரி காட்டிலே வைத்து 6-7 பேர் சேர்ந்து அவளை கொடூரமான முறையில வல்லுறவு கொண்டு, வன்புணர்வு கொண்டு, கடைசியிலே அவள் பிறப்புறுப்புடைய முந்திரி கட்டை எடுத்து செருகி வைத்து அவளை கொலை செய்தார். அப்படியே கிடந்தது. அவள் கொலை செய்யப்பட்டு கிடந்த போது காவல்துறை போய் பார்த்த போது அவளுடைய பிறப்புறுப்புடைய முந்திரி கட்டையை திணித்து வைத்திருந்தார். அவள் என்ன பாவம் செய்தால்? அவள் என்ன கொடுமை செய்தால்? அவளுக்கு அவள் தங்கச்சி ஓடி போனாலாம். அப்படின்னா அவளுக்கு தானே திமிருன்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னா கூட இவள் என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தர் தேடி விரும்பி அவரோடு ஓடுனா அவளுக்கு தான் அந்த உணர்வு இருந்திருக்கிறது என்று அவன் ஆத்திரப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் என் தங்கைக்கு நீ துணை இருந்தாய், அவள் எங்கே போனாள் என்று நீ காட்டிக் கொடுக்கிற மறுக்கிறாய் என்று அந்த பெண்ணை அவ்வளவு கொடூரமான முறையிலே கற்பழித்து கொலை செய்து போட்டார்கள் தோழர்களே. அவ்வளவு கேவலமான முறையிலே வன்முறை நிகழ்ந்தது. யார் இந்த மண்ணிலே வன்முறை செய்கிறார்கள்? அதே கடலூர் மாவட்டத்திலே கோலாதனூர் என்கிற இடத்திலே ஒரு வன்னிய இளைஞன் ஒரு தலித் பெண்ணை காதலித்து அந்த பெண்ணோடு பழகி கரும்பு வெட்டுகிற இடத்திலே இருவரும் சேர்ந்து அதனால் அவள் கர்ப்பமாகி கர்ப்பத்தை கலைக்க சொல்லி அவள் வற்புறுத்திய போது அவன் வேண்டாம், நாம் சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி நம்ப வைத்து கடைசியிலே அவனுக்கு வேறு ஒரு இடத்திலே பெண் பார்க்கிறார்கள் என்று தெரிந்ததும்
அவளை நைசாக பேசி காட்டு பக்கம் அழைத்துக் கொண்டு போய் அடித்து கொலை செய்து அவளை தூக்கு மாட்டிக் கொண்டு விட்டார். அப்படியே தூக்கிலே தொங்கினாள். பொன்னருவி, அவள் பெயர் பொன்னருவி, குவாதனூர் பொன்னருவி. காதலித்து கற்பம் செய்து அவளை கொலை செய்து தூக்கிலே மாட்டிவிட்டவர்கள் வன்முறையாளர்களா, அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் வன்முறையாளர்களா? இன்றைக்கு பிரச்சனை அதுதான். ஓடி போகிற காதலர்களை தேடி போய் பணத்தை கட்டுக்கட்டாக அள்ளி கொண்டு போய் காவல்துறையிடம் கொடுத்து அரசாங்க வண்டியிலே அரசாங்க சம்பளம் வாங்குகிற போலீஸ் அரசாங்க யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு அரசாங்க டீசலை போட்டுக்கொண்டு பஞ்சாயத்து செய்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டிலே காவல்துறை செய்கிற முதல் வேலை. அதை காவல் நிலையங்கள் என்று சொல்வதை விட கட்ட பஞ்சாயத்து நிலையங்கள் என்று எழுதி வைத்தால் பொருத்தமாக இருக்கும். அதற்கு யார் தூண்டுகோலாக இருப்பது? இவன் தான் பணம் எடுத்துக் கொண்டு போய் பஞ்சாயத்து பண்ணுகிறான். இவ்வளவு நாளாக அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு அதே காவல் நிலையத்திற்குள் நுழைகிறார்கள். நீ ஏன் அவர்களை பிரிக்காய் என்று கேட்கிறார்கள். பிரிக்க விடமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இருவருக்கும் வயது வந்து விட்டது. ஆணும் பெண்ணும் படித்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் விரும்பி இருக்கிறார்கள். இவர்களை பிரிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்று தலையிட்டு தடுக்கிற காரணத்தினால் அந்த கும்பல் நம்மை பார்த்து வன்முறை கும்பல் என்று சொல்கிறது, கட்ட பஞ்சாயத்து கும்பல் என்று சொல்லுகிறது. கட்ட பஞ்சாயத்து செய்கிற கும்பலின் நடவடிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் தலையிடுவதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அது மிக முக்கியமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. 3 கிராமங்களை கொள்ளையடித்து விட்டு தீ வைத்து கொளுத்து விட்டு அதை பற்றி யாரும் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திசை திருப்புவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்ட பஞ்சாயத்து கும்பல் வன்முறை கும்பல் என்று பிரச்சனையவே மாற்றிவிட்டு இந்த சமூகத்தில் இருக்கிற பிற்போக்குவாதிகள் எல்லாம் அதை விட்டு விட்டார்கள். திருமாவளவன் ட்ரெயினிங் கொடுக்கிறாராமே, காதலிக்கிறது ட்ரெயினிங் வகுப்பு எடுக்கிறாராம் திருமாவளவன். எவ்வளவு அந்த புழுகு, ஆகாச புழுகு. அரசியல் அவன் புழுகி இருக்கிறான், கோயபல்ஸ் கூட புழுகி இருக்கிறான். ஆனா இந்த புழுகு மாதிரி உலகத்துல கோயபல்ஸே தோற்று போயிடும். அந்த புழுகு ஆகாச புழுகு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த புழுகுக்கு என்ன புழுகுன்னு வைக்கிறது நமக்கு பேர் தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கண்டுபிடிக்கணும். திருமாவளவன் வகுப்பு எடுக்கிறான். காதல் எப்படி செய்வது, டிஷர்ட் போட்டுக்கொண்டு ஜீன்ஸ் சட்டை போட்டுக்கொண்டு கூலிங் கிளாஸ் போட்டு போய் பஸ் ஸ்டாப்ல நின்று கண்ணடிக்கணுமா. கண்ணடிச்ச உடனே பொண்ணுக்கு அப்படியே பின்னால வந்துடும், அப்படி அழைச்சிட்டு போயிடுவாங்க. இதுக்கு திருமாவளவன் வகுப்பு எடுக்கிறாராம். இவர் இதை இதுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சாதாரண மக்களுக்கு ஐக்கியூ வளர்ந்து விட்டது, அவருடைய புரிதல் திறன் வளர்ந்திருக்கிறது. திருமாவளவன் பேசுவது சரியா தவறா, மற்றவர்கள் பேசுவது சரியா தவறா என்று எடை போடுகிற ஆற்றல், மதிப்பிடுகிற ஆற்றல், சீர்தூக்கி பார்க்கிற ஆற்றல் தமிழகத்தில் இன்றைக்கு பெருமளவிலே வளர்ந்திருக்கிறது. தோழர்களே, தமிழக மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. கலைஞர் ஊராக கூட்டம் போட்டார், நான் தான் கூட போனேன். ஒருத்தம் கூட கூட்டத்தில் எதிர்ப்பே தெரிவிக்கல. எந்த இடத்துல கூட என்னையா நீ பண்ணுன்னு கேட்கல. ஆனா ஓட்டு பெட்டியை திறந்து பார்த்தாதான் தெரியும். அவ்வளவு பெரிய தோல்வி. விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 10 தொகுதியிலும் காலி. ஆக மக்கள் அமைதியா இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் நினைத்து விடக் கூடாது. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் யாரை ஆதரிக்க வேண்டும், எந்த நேரத்தில் யாரை அம்பலப்படுத்த வேண்டும் என்று. ஆகவே இவர்கள் 80, 85, 86 எடுத்த அந்த அண்ட புழுகு, ஆகாச புழுகு வேலை திட்டத்தை இன்றைக்கு மறுபடியும் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது எடுபடாது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக நாம் யாரும் உணர்ச்சி வயப்படக்கூடாது. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, வழியில காலை நீட்டி வம்பு இழுக்கிறான்னு சொல்லுவாங்க கிராமத்தில். நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், அவன் வழியில காலை நீட்டி என்னடா உதச்சிட்டு போற அப்படின்னு சண்டைக்கு இருப்பான். இந்த வழியில காலை நீட்டி வம்பு இழுக்கிற கதையா, திருமாவளவன் வன்முறையாளர், திருமாவளவன் வன்முறையாளர், திருமாவளவன் கட்சி ஒரு கட்சியே இல்லை, அது இன்னைக்குதான் தெரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி கையை உயர்த்தி பிடித்து என் தம்பி இணைந்த கைகளை யாராலும் பிரிக்க முடியாது என்று சொன்னபோது அப்ப அது நாடகமா இது நாடகமா? ஏதாவது ஒன்றுதானே நாடகமாக இருந்தாக வேண்டும். ஏதாவது ஒன்றுதானே நாடகமாக இருந்தாக வேண்டும். எனக்கு சூது தெரியாது, சூழ்ச்சி தெரியாது, எனக்கு சதி தெரியாது. இன்றைக்கு வரையிலும் எந்த இடத்திலாவது விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பிறகு அவன் இவன் என்று மேடையிலே பேசுகிறார்கள், பொறுக்கி என்று மேடையிலே பேசுகிறார்கள். அது தருமபுரி கூட்டத்தில் இவர் பேசுறாரு, பின்னால நிக்கிறோம் பூரா அவருக்கெல்லாம் நீங்க கட்டுப்பாடா இருக்கிறீங்க, எங்க கும்பல் தான் கட்டுப்பாடு நான் சொன்னா. அந்த நேரத்தில் அவன் கத்துறான், மிஷின் அடிக்கிறான், ஓன்னு கத்துறான், அமைதியார் அமைதியார் அமைதியார், அதான் கட்டுப்பாடு. 20 நிமிஷம் தான் கேட்டா அவர் 8 தடவை சொன்னான் தேவடியாம அவன் திருமாவளவன் கத்துறான். அவருடைய கும்பல் அப்படி இருக்கு. அது நாகரிகமான கும்பலா,
அது அரசியல்படுத்தப்பட்ட கும்பலா, அது ரொம்ப கட்டுப்பாடான கும்பலா? திருமாவளவன் பேசுகிற மேடையிலே என்றைக்காவது அப்படி யாராவது பேசியதுண்டா? யாராவது பேசியதுண்டா? ஆக எதற்கு இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், அவர்களை இங்கே விமர்சனப்படுத்துவதற்காக அல்ல தோழர்களே. நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் கட்டுப்பாட்டை இழந்துவிடக் கூடாது. எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கிற பெயரால் உணர்ச்சி வயப்பட்டு நாம் வன்முறை என்கிற ஒரு களத்திலே அடியெடுத்து வைத்து விடக் கூடாது. காலங்காலமா அப்ப அடி வாங்கலாம், பாட்ட அடி வாங்கலாம், முப்பாட்ட அடி வாங்கலாம். இந்த சாதி வெறிக்கு இந்த சமூகம் எவ்வளவோ கொடுமைகளை தாங்கி இருக்கிறது, எவ்வளவோ வன்கொடுமைகளை பெண்கள் தாங்கி இருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை சேரிகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன, குடிசைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு வாழ்கிற இந்த சமூகத்தில், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இன்றைக்கு நாம் உணர்ச்சி வயப்பட்டு அதையெல்லாம் ஒரே நேரத்தில் தவிடுபடியாக்கிவிட முடியாது. நம்மை வம்புக்கு இழுத்து, நம்மை வன்முறையிலே இழுத்து விட்டு, பார்த்தீர்களா நான் சொன்னது சரியாகிவிட்டது பார்த்தீர்களா? தோழர் நல்லக்கண்ணு அவர்களே, நீங்கள் திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசினீர்களே பார்த்தீர்களா? தோழர் வீரமணி அவர்களே, நீங்கள் திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசினீர்கள் பார்த்தீர்களா? அவர் சரியான ஆள் இல்லை என்று சொன்னேனே பார்த்தீர்களா? அவன் கும்பல் எப்படி வன்முறை செய்கிறது பார்த்தீர்களா என்று சொல்லுவதற்கு அவர் நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இங்கே நாம் சாதி அடிப்படையிலே அவர்களை இணைக்கவில்லை, அழைக்கவில்லை. கொள்கை அடிப்படையிலே மார்க்சியத்திற்கு ஆபத்து என்றதும் ஐயா நல்லக்கண்ணு களத்திற்கு வருகிறார். மார்க்சியத்திற்கு ஆபத்து என்றவுடன் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் களத்திற்கு வருகிறார். பெரியாரியத்திற்கு ஆபத்து என்றவுடன் ஆசிரியர் வீரமணி களத்திற்கு வருகிறார். தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து என்றவுடன் தமிழ் தேசிய சக்திகள் களத்திற்கு வருகிறார்கள். திருமாவளவன் போய் இவர்களை எல்லாம் இணைக்கவில்லை, இந்த ஒருங்கிணைப்பு பணியை செய்யவில்லை. ஆபத்து, முற்போக்கு சிந்தனைகளுக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, பெண் உரிமைக்கு ஆபத்து, ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை தத்துவத்திற்கு ஆபத்து. இதெல்லாம் நிகழ்வதற்காகத்தானே பெரியார் பாடுபட்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் பாடுபட்டார், அவர்களுக்கு முன்னால் நாராயணகுரு பாடுபட்டார், அவர்களுக்கு முன்னால் ஜோதிபா பூலே பாடுபட்டார், அவர்களுக்கு முன்னால் ஐயன்காளி பாடுபட்டார், சுவாமி ஐ வைகுண்டர் பாடுபட்டார். மாராப்பு சிலையை பற்றி சொன்னாரே, 1940களிலே அது இருந்தது. நேற்று 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை. 1930-40களிலே தென் மாவட்டங்களில் இருக்கிற நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, தலித் சமூகத்தை சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தேவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற சமூகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாடார்கள் என்று சொல்லிக் கொள்கிற சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தை சார்ந்த தாய்மார்கள் மேலே ரவிக்கை அணிய முடியாது, மாராப்பு சேலை போட முடியாது. தோழர்களே, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயதிலே மூத்தவர்களாக இருந்தாலும் மார்பை திறந்து போட்டுக் கொண்டுதான் சாதி வெறியர்களுக்கு போய் மாரடிக்க வேண்டும். அவன் வீட்டுல இழவு விழுந்துச்சுன்னா இந்த வீட்டு பெண்கள் உடம்புல மேலே ஒட்டு துணி இல்லாமல், ரவிக்கை இல்லைன்னா துணி போத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மாராப்பு துணி கூட போடக்கூடாது. எவ்வளவு பெரிய கொடுமை அது, எவ்வளவு பெரிய கொடுமை அது. அப்படி மாராப்பு துணி போடாமல் சாதி வெறியர்களின் வீடுகளிலே போய், உயர் சாதி இந்துக்களின் வீடுகளிலே போய் இவர்கள் இழவு விழுந்தால் மாரடித்து விட்டு ஒப்பாரி வைத்து விட்டு வர வேண்டும். அதை சாதி வெறியர்கள் உட்கார்ந்து பார்த்து ரசிப்பார். இதற்காக சீலை துணி போராட்டம், மாராப்பு துணி போராட்டம் என்று தென் மாவட்டங்களிலே நடந்திருக்கிறது. தோழர்களே, அது வரலாற்று பதிவு. திருச்செந்தூர் கோயிலிலே, முருகன் கோயிலிலே போய் சாமி கும்பிட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சாதிக்கும் இத்தனை அடி என்று அடி கணக்கிலே நிறுத்தி வைத்திருந்தார்கள். தேவர் சாதி 30 அடினா, பல்லர் சாதி 31 அடி, அரையர் சாதி 32 அடி, சக்கிலியர் சாதி 34 அடி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். குதிரை வண்ணா வெளியே வரக்கூடாது, சாணார்கள் வெளியே வரக்கூடாது, கண்டாலே தீட்டு, அவங்க வெளியே வரக்கூடாது. கோயில்ல பசிக்குது, அவங்களுக்கு அன்னதானம் போடுறோம்னா சோறு எப்படி போடுறாங்க தெரியுமா? தட்டுல கிடையாது, இலையில கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேப்பர் பிளேட் கிடையாது. தரையில குழி பறிச்சு தரையில தான் கூழ் ஊத்துவாங்க. இந்த சாதியை சார்ந்தவர்கள் முட்டிக்கால் போட்டு கீழே குனிஞ்சி நாய் நக்கி குடிப்பதை போல் அந்த கூழை குடிக்க வேண்டும். தோழர்களே, இப்படியெல்லாம் இந்த மண்ணிலே கொடுமை நிகழ்ந்தது, இப்படியெல்லாம் கொடுமை நிகழ்ந்தது. சுவாமி வைகுண்டர் 175 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர். அவர் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு திருவாங்கூர் மகாராஜாவை எதிர்த்து, அன்றைக்கு இந்த கொடுமைகளை எதிர்த்து போராடினார். இடுப்புல வேட்டியை எடுத்து நீ கக்கத்துல வைக்காத, வேட்டியை துண்டை எடுத்து தலப்பாக கட்டினார். அதற்காக அவரை கொண்டு போய் சிறையிலே போட்டார்கள்.
வைகுண்ட சுவாமிகளை வந்து அந்த துண்டை எடுத்து நான் தலைப்பாகையாக கட்டிக்கொள்வேன் என்று அவர் கம்பீரமாக தலைப்பாகை கட்டிய காரணத்தினால் திருவாங்கூர் மகாராஜா காலத்தில் அவரை சிறைப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள். அதை எதிர்த்து அவர் போராடினார். அதற்காக அஞ்சவில்லை. அன்றைக்கு அவர் சமத்துவ கிணறு உருவாக்கினார். சமத்துவ கிணறு என்றால் இன்றைக்கு சமத்துவபுரம் என்பதை போல அங்கே ஒரு பொது கிணறை வெட்டி 18 கிராமங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சாதியினரும் அங்கே வந்து தண்ணீரை எடுத்து அங்கேயே குளிக்க வேண்டும், தண்ணீரை எடுத்து அங்கேயே எல்லோரும் குடிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை சுவாமி வைகுண்டர் 150 ஆண்டுகளுக்கு முன்னால், தந்தை பெரியாருக்கு முன்னால், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னால் தென் மாவட்டத்திலே சாமித்தோப்பு பகுதியிலே பிறந்த வைகுண்டர் அன்றைக்கு போராடினார். அது அன்றைக்கு நாஞ்சில் நாடாக இருந்தது. திருவனந்தபுரம் எப்படி இன்றைக்கு கேரளாவோடு இருக்கிறதோ அப்படி நாகர்கோவில் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோடு திருவாங்கூர் மகாராஜா அந்த சமஸ்தானத்தோடு இருந்த போது அப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்தன. கேரளாவிலே தீயர்கள் என்ற ஒரு சாதி உண்டு, சண்டாளர்கள் என்ற ஒரு சாதி உண்டு. தோழர்களே, தீயர்கள், சண்டாளர்கள், புலையர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு 400 கஜ அடி தூரத்தில் நின்று 500 அடி தூரத்தில் நின்றுதான் நம்பூதிரிகளோடும் நாயர்களோடும் பேச வேண்டும். 400 அடியை தாண்டி 399வது அடியில வந்தால் கூட அவனுக்கு தீட்டுப்பட்டு விடும், அவன் போய் குளிக்க வேண்டும். அதற்கு ஒரு அடையாளமே வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த இடத்தை தீயல் பாடு என்று சொல்லுகிறார்கள் என்று சில குறிப்புகளிலே நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் சாதி ஆதிக்கமும் பெண்களுக்கு எதிரான ஆணாதிக்கமும். நம்பூதிரிகளிலே வீட்டிலே மூத்தவன் மட்டும்தான் திருமணம் பண்ணுவான். நம்பூதிரி சாதி, நம்பூதிரி சாதியில குடும்பத்தில அண்ணன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவான். அவள் 5 தேவி அழியாத பத்தினி பாஞ்சாலி என்று சொல்வார்களே, அப்படி அந்த வீட்டில 5 ஆம்பளை இருந்தாலும் 5 பேருக்கு அவன் பொண்டாட்டியா இருக்கணும். இது நம்பூதிரி சமூகத்தில் இருக்கிற வழக்கம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது. இன்றைக்கு இல்லை.